வணக்கம், நான் தான் உங்கள் கோபிராஜன். நம்ம ஒரு பாடி மெஷர்மெண்ட்டை வச்சு இப்போ ஒரு ஃப்ரண்ட்டு வந்து போட் நெக்கு, பேக் வந்து டீப் நெக்கு, இதை எப்படி கட் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஈஸியாக சொல்லித்தரேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டில் வந்து ப்ளவுஸோட லென்த்து வந்து 14.5, செஸ்ட்டு வந்து ஆர்மல் கீழே வந்து அப்பர் செஸ்ட் வந்து 35, டாட் பாயிண்ட் செஸ்ட் வந்து 37, இடுப்பு வந்து 32, ஷோல்டர் வந்து 14, ஸ்லீவ்ஸ் வந்து 3 லென்த்து வந்து, ஸ்லீவ்ஸோட லூஸ் வந்து 14. ஃப்ரண்ட்டோட நெக்கு 8 கொடுத்துருக்காங்க. நமக்கு 8 தேவையில்லை, ஏன்னா போட் நெக் வெட்ட போகிறோம். அது நம்ம 4-4.5 இன்ச்சு வச்சு வெட்டிக்க போகிறோம். பேக் நெக் வந்து 10, இதுதான் வந்து பேக்கோட நெக்கோட அளவு. டாட் பாயிண்ட் வந்து 10-13, ஆர்மல் வந்து 16. இது ஒரு நார்மல் மெஷர்மெண்ட்டு. இதை வச்சு நம்ம எப்படி ப்ளவுஸ் வெட்டலான்றதை இந்த வீடியோவில் பார்த்துடலாம் வாங்க. 14 இருக்கிற ஷோல்டரில் வந்து 1 இன்ச்சு டைரெக்டாக லெஸ் பண்ணி 13 வச்சு அதிலே தையலுக்கான மார்ஜினை கூட அது உள்ளே இன்க்ளூட் பண்ண போகிறேன். இப்போ வந்து 13 இன்ச்சு, 13க்கு அப்படியே நீங்கள் டவுன் பண்ணிக்கோங்க 6. இங்கே வந்து நம்ம 6.75 வைக்கிறோம். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி வேலை. இப்போ நம்ம இதை வச்சுக்கோ. செஸ்ட்டு வந்து 35 இருக்குது, ப்ளஸ் ஒரு 3 38, 4 9 9.1 வருது. 9.1க்கு ஒரு மார்க். இவ்வளோதாங்க, சிம்பிள் வேலை. மேலே செஸ்ட் மார்க் வெஸ்ட் மார்க் ஜெயின் பண்ணிக்குவோம், தையலுக்கான லூஸை வச்சுக்குவோம். நமக்கு ஷோல்டர் எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கலாம். நம்ம வந்து ஷோல்டர் வந்து 1.25 இன்ச்சு வச்சுக்குவோம், தையலுக்கு வந்து ஒரு 1/2 இன்ச் வச்சுருவோம். அப்போ இது வரைக்கும் நமக்கு கொஞ்சம் கிராஸ் பண்ணிக்குவோம். இப்போ இந்த அளவை அப்படியே நம்ம இப்படி ஜாயின் பண்ணிக்குவோம். நமக்கு இப்போது தையல் வந்து இப்படி வரும், இங்கே வரும் தையல். அது போக நமக்கு ஹார்மல் வந்து 8 இன்ச்சு வரணும். நமக்கு ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வருது. 1/4 இன்ச்சு கூட இல்லை, ஒரு பாயிண்ட் ஓகே இருந்துட்டு போட்டோம், பிரச்சனை இல்லை. ஸோ இப்போ நம்ம பேக்கோட மார்க் பண்ணிட்டோம். இப்போ பேக்கில் உங்களுக்கு என்ன நெக்கு வேணுமோ நீங்கள் வெட்டிக்கலாம். இப்போ பேக்கோட அளவு வந்து 4.25 இருக்குது. இப்போ நம்ம ஷோல்டர் வந்து எவ்வளோ வைக்கணும்னா, இங்கே வந்து நம்ம 3 இன்ச்சுக்கு நேராக ஒரு மார்க் வச்சு, அங்கேருந்து நம்ம நெக்கு டீப் வந்து 10.5 இன்ச்சு. இந்த 10.5 இன்ச்சு இப்படி மார்க் பண்ணிக்குவோம். மேலே எவ்வளோ இருக்கோ 4.25, அதே 4.25க்கு இங்கே வச்சு ஒரு பாக்ஸ் பண்ணிக்குவோம். இதுதான் வந்து பேக் நெக்கு. இதுக்குள்ளே நீங்கள் என்ன நெக்கு வேணால் வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு என்ன மாதிரி நெக்கு டிஃப்ரெண்ட்டாக வேணுமோ அதை நீங்கள் அதில் வரைஞ்சிக்கலாம். அந்த பாக்ஸுக்குள்ளே வரைஞ்சோம்னா நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போது இந்த நெக்கு நம்ம ரவுண்டாக வரைஞ்சிக்கலாம், இல்லை லீஃபாக வரைஞ்சிக்கலாம், வியாக வரைஞ்சிக்கலாம், எப்படி வேணால் வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நான் இதை வந்து உங்களுக்கு ஒரு லீஃபாக கன்வெர்ட் பண்ணுறேன். இப்படி வருதுங்க வி, ஓகேவா, லீஃப். சரி, இப்போ நம்ம இதை பேக்கை வந்து கட் பண்ணிவிடுவோம். ஒரு பாயிண்ட் நான் மேலுக்கே எடுத்துக்கிறேன், ஏன்னா அப்போ தான் வந்து நமக்கு கொஞ்சம் ஒரு பாயிண்ட் லூஸ் இருந்தது இல்லையா, அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இப்போ ஒரு பாயிண்ட் மேலுக்கு எடுத்துட்டேன், நம்ம கரெக்டாக வந்துடும். அதுக்காக அழிச்சு போட வேண்டிய மார்க் போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ இதை நம்ம இப்படி சென்டராக பண்ணி ஒரு மார்க்கு
பேக் டாட் என்ன இருக்கோ 10 இன்ச்சு ஸ்ட்ரெயிட்டில் 10 இன்ச்சு, ஒரு 1/2 இன்ச்சு டவுன் பண்ணிக்கிறேன், அப்போ 10.5 இன்ச்சு. 10 இன்ச்சு வரைக்கும் நம்ம ஒரு டாட்டோட மார்க் போட்டிருக்கோம். இதை ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்குங்க. இந்த பக்கம் 1/2 இன்ச்சு லூஸ் விடுங்க, அதே மாதிரி இந்த பக்கம் 1/2 இன்ச்சு லூஸ் விடுங்க. இதுதான் வந்து பேக்கோட டாட். இந்த டாட்டுக்கு அப்புறம் நம்ம ஒரு 1/4 இன்ச்சு இப்படி கிராஸ் எடுத்துருவோம். இது எதுக்கு அப்படின்னா டாட் பிடிக்கும்போது இது ஸ்ட்ரெயிட் ஆகிடும். ஓகே, பேக் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ஃப்ரண்ட் கட் பண்ணுவோம். ஆனால் நம்ம கீழே ஒரு 1.5 இன்ச்சு நான் உரிச்சிட்டு ஒரு மார்க் போட்டுக்கிறேன். இப்போ இந்த பேப்பரை எடுத்து பேக் வந்து நமக்கு வந்து பேக் அளவை விட ஃப்ரண்ட் நெக்கு லூஸ் வரும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா ஒன்று இந்த இடத்துல கிராஸ் பண்ணி எடுக்கணும் நெக் எடுக்கும்போது, இல்லை நம்ம ஃபுல்லாகவே வந்து வெட்டி எடுத்தோம். நான் என்ன பண்ணுவேன்னா எப்போவுமே வந்து நான் வந்து பிரின்சஸ் கட்டு வித் பெல்ட்டுன்னா மட்டும் ஃபுல் ஷோல்டர் வச்சு வெட்டிட்டு ஃப்ரண்ட்டில் எடுத்துருவேன். ஆனால் இதுக்கு வந்து அப்படி பண்ண போகிறதில்ல. 1/2 இன்ச்சு நம்ம இந்த அளவு பிரகாரம் ஷோல்டரோட அளவை மட்டும் குறைச்சி வச்சு மற்றதெல்லாம் சேமாக எடுக்க போகிறேன். இப்போ அதை நம்ம எப்படி எடுக்கிறதுன்ற பார்ப்போம். ஓகேவா? பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்குவோம். ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டாச்சு. இந்த பேப்பரை கொண்டு வந்து பாருங்கள், இது உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இப்படி நீட்டி வைக்கிறேன். பாருங்கள், இந்த மார்க்கு மேலே வைக்கணும். இப்போ நமக்கு ஷோல்டரில் 1/2 இன்ச்சு பாடியிலே ஃபுல் குறைஞ்சிடுச்சு. இப்போ அதை நம்ம இது எப்படி இருக்கோ அப்படியே ஒரு மார்க் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம இந்த லென்த்திலிருந்து 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுக்க போகிறேன். வச்சுட்டு இப்போ இந்த பேப்பரை நம்ம அப்படியே எடுத்துருவோம். இருங்க, இது அப்படியே நான் மார்க் பண்ணிடுறேன் உங்களுக்கு. எடுத்துட்டோமா? இந்த 1.5 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எங்கே வச்சுருக்கிறோமோ அது வந்து தான் ஃபுல்லு ஃப்ரண்ட்டோட லென்த்து. இப்போ இந்த நம்ம சும்மா போட்டோம் இல்லையா, அந்த மார்க் கணக்கில் இல்லை. இப்போது ஷோல்டர் பிடிக்கிறதுக்காக 1/2 இன்ச்சு நமக்கு இங்கே இடத்துல வரும், அதை விட்டுடுவோம். அந்த 1/2 இன்ச் விட்டு 10, 13. செஸ்ட்டோட அளவு வந்து 3.25 டாட் செஸ்ட்டு. அதில் 10ல் ஒரு பாகம் 3.25, சாரி 37ல் 10ல் ஒரு பாகம் 3.25. இப்போது நமக்கு இங்கேருந்து 3.25 இருக்குது. நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு 1 இன்ச்சு விட்டுட்டு ஒரு மார்க் போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த 1 இன்ச்சு இது வரைக்கும் நீங்கள் மார்க் போட்டுக்கோங்க. இங்கேருந்து இதை கிராஸ் பண்ணிக்கோங்க. இது அப்படியே நீங்கள் மேலுக்கு அதே லைனில் போகிற மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஒரே லைனில் வர மாதிரி. இப்போ நம்ம இது வேணும்னா கொஞ்சம் லைட்டாக அப்படியே அரேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இங்கேருந்து நம்ம 4 இன்ச்சு வச்சுக்குவோம். பாருங்கள், இது அப்படியே நம்ம போட்டாக வரைஞ்சிக்கிறோம். போட் நெக். ஓகேவா? ஃப்ரண்ட்டு நம்ம
இப்படி கொஞ்சம் லைட்டாக கிராஸாக வந்து ஒரு மார்க் போட்டு அந்த மார்க் மேலே தான் வெட்ட போகிறோம். ஓகேவா? இப்போது நமக்கு டாட் பாயிண்ட் இங்கே இருக்குது, டாட் லென்த் இங்கே இருக்குது. இது ரெடி இல்லைங்களா? ரெடி எது வரைக்கும் வரணும்னா இது வரைக்கும் வரணும். இப்போ நம்ம இங்கிருந்து ஒரு 1/2 இன்ச்சு கிராஸ் எடுத்துக்கிறேன். ஏன்னா லென்த்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும்போது இங்கே ஃபோல்ட் ஆகிடும். அதனால் இப்போது இதுதான் லென்த்து. இப்போ நம்ம இந்த பீஸ் அப்படியே வெட்டி எடுத்துகிட்டு போகிறோம், மார்ஜின் விட்டு. கீழே மார்ஜின் விடுறோம். இந்த இடத்துல மார்ஜின் மேலே மார்க் போட்டுருக்குறோம் இல்லையா, அதனால் மார்க் மேலே வெட்டுறோம். நெக்கில் வந்து தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு அளவுக்கு விட்டுட்டு அவ்வளோதாங்க. இந்த பீஸ் நம்ம வெட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம இந்த இது வந்து பாதி கட் பண்ணியிருக்கு இல்லையா, இதை இப்படி வச்சுக்குவோம். ஏன்னா இது சேக் ஆகாமல் இருக்குன்றதுக்காக நான் வச்சு என்ன பண்ணுறேன், இப்படி மார்க் பண்ணிவிடுவோம். பின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து செஸ்டோட அளவு வந்து இப்படி ஒரு மார்க் போட்டாச்சு. இப்போ இந்த இருக்கிற பேக் இருக்கு இல்லைங்களா, அப்படியே வைங்க. கொண்டு வந்து இந்த மார்க் மேலேயும் கரெக்டாக வச்சுக்குவோம். பாருங்கள், இது இதோட அளவு இல்லைங்களா. இதை அப்படியே மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு மார்க்கு, இங்கே ஒரு மார்க்கு, இந்த இடத்துல ஒரு மார்க். இப்போ நம்ம இதை அப்படியே எடுத்துருவோம். இந்த ஸ்கேல் அப்படி வச்சுக்கோங்க. இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ பாருங்கள், இந்த மார்ஜின் அளவு கரெக்டாக இருக்கா, இது அப்படியே வச்சுருங்க. ஓகேவா? இங்கே பாரு 3.75 இருக்குது. 37 ப்ளஸ் ஒரு 3 எவ்வளோ ஆகும்? 40. 40 4 ஒரு பாகம் 10 இன்ச்சு வரணும். அப்போ 3.75 இங்கே இருக்குது, 3.75 இங்கே வைங்க. 10 இன்ச்சு எங்கே இருக்குது? 10 இன்ச்சு இங்கே வரும். இதுதான் 10 இன்ச்சு. ஸோ இப்போ இந்த 10 இன்ச்சுக்கு நீங்கள் அப்படியே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுக்கிறீங்க. இதுதான் உங்களுக்கு ரெடி மார்க்கு. இதை இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க, இதை இந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க, இந்த லென்த் இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இருக்கட்டும், சரிங்களா? இப்போது நம்ம இந்த பீஸ் எடுத்துருவோம். எடுத்துட்டோம்னா நம்ம இப்போ என்ன பேக்கில் எல்லாம் மார்க் போட்டிருக்கோம், அந்த மார்க்கை வச்சு நம்ம சைடு பீஸை வெட்டிடுவோம். ஓகே, இந்த மார்க் பாருங்கள் இங்கே இருக்குது, இந்த மார்க்கு இங்கே இருக்குது. ஓகேவா? இந்த மார்க் இங்கே இருக்குது. இப்போ நான் இதை இப்படி பண்ணியாச்சு. இந்த லென்த்தை நான் பார்த்துட்டு ஆடுறேன். இந்த பாருங்கள், இந்த சென்டர் இருக்கு இல்லைங்களா, இதுதான் சென்டர் இல்லையா. இங்கிருந்து ஆடுறேன், எங்கே மார்க் வருதோ அங்கே மார்க் பண்ணிவிடுவோம். இப்போது வேஸ்ட்டு 8 இன்ச்சு இருக்குது. எவ்வளோ இருக்குது? 8 இன்ச்சு. நமக்கு இந்த இடத்துல எவ்வளோ வருது பார்ப்போம். 3. இந்த 3 இந்த இடத்துல வச்சுருவோம். 3 8 இன்ச்சு இங்கே வருது. அப்போது 8 இன்ச்சு இங்கே வரும். பாருங்கள், இந்த இடத்துலேருந்து நமக்கு எவ்வளோ வருது? இது 5 இன்ச்சு. நம்ம என்ன பண்ணோம், ஒரு 1/4 இன்ச்சு லூஸ் வச்சுக்குவோம் இந்த இடத்துல. இந்த டாட்டில் இருந்து இது வரைக்கும் நமக்கு எவ்வளோ இருக்குன்னா 3.1. 3.1 இங்கே வருது. இப்போ நம்ம இதை என்ன பண்ணணும்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கணும். இந்த இடத்துலேருந்து எடுத்துட்டுமா? எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இந்த இது இருக்கு இல்லைங்களா மேலே, இது 6 இன்ச் இருக்குது. இப்போ நம்ம 6 இன்ச் இங்கே வச்சு இங்கே எக்ஸ்ட்ரா வரதுக்கு ஒரு மார்க் போடுங்க. இவ்வளோ தான் இது எக்ஸ்ட்ரா இருக்குது. இது எவ்வளோ இருக்குது? 1/4 இன்ச் இருக்குது. அப்போ 1/4 இன்ச் கீழே ஒரு மார்க் போடுங்க எக்ஸ்ட்ரா. இந்த மார்க்கையும் ஜாயின் பண்ணிவிடுங்க.
இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதை இந்த இடத்துல ஒரு நேட்ச் போட்டுக்குங்க. இது கரெக்டாக வச்சுக்கோங்க. இங்கே என்ன எக்ஸ்ட்ரா வருது பாருங்கள், கொஞ்சோண்டு எக்ஸ்ட்ரா வருது. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், அதை வெட்டி எடுத்துட்டோம். இப்போ இந்த சைடு நமக்கு கரெக்டாக வந்துடுச்சு. இப்போ இந்த பீஸும் அவ்வளோதான், ஒன்று மேலே ஒன்று வச்சோம்னா இந்த டாட் வரைக்கும் கரெக்டாக உக்காரோம். இது இப்படி வச்சோம்னா இந்த டாட் வரைக்கும் கரெக்டாக உக்காரோம். இப்போ நம்ம இது ரெண்டையும் இப்படி வச்சுட்டு இங்கே ஒரு வி ஷேப்பு மாதிரி இருக்கும், அதனால் சமமாக வரத்துக்காக ஒரே ஒரு பாயிண்ட் அளவுக்கு வெட்டிடுறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், இது இப்படி வைக்கும்போது கரெக்டாக உக்காரோம். இந்த பாடி இப்படி மேலே தூக்கும்போது மேலுக்கு போயிடாது. இப்போ இதில் வச்சுக்கோங்க. இந்த கட்டிங் பிரின்சஸ் வெட்டும்போது கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கும், ஆனால் பழக பழக உங்களுக்கு ஈஸியாகிடும். பாருங்கள், இப்போ நார்மல் ஷேப் எடுக்கலை, இனிமேல் தான் நார்மல் ஷேப் எடுக்க போகிறோம். அதனால் கரெக்டாக வச்சுக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக கீழே கூட ஸ்ட்ரெயிட்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா நீங்கள் கிராஸில் வச்சு எடுத்துட்டிங்கனாக்கா ஜாஸ்தி கட் ஆகிடும், இல்லை கம்மியாக கட் ஆகிடும். இப்போ உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வராது. வச்சுட்டோம். என் கை மறைக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பிடிச்சிட்டு வெட்டுறேன். ஓகே, இப்படி வச்சுக்கோங்க. ஷேப் எடுத்தாச்சு. ஒரு டாட் இருக்கும் நமக்கு, இந்த டாட்டுக்கு நம்ம லைட்டாக ஷேப் கொடுத்துக்குவோம். இந்த பக்கம் கொஞ்சோண்டு, அந்த பக்கம் கொஞ்சம் லைட்டாக டாட் மாதிரி எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க. இது நார்மல் ஷேப் வந்துடுச்சு. இது எப்படி இருக்கும்னா, இப்படி வச்சுட்டு நீங்கள் சும்மா ஒரு தையல் போட்டிங்கன்னா அப்படியே சைடில் உட்காந்துக்கும். இந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு அந்த கப்ஸ் இருக்கிறதுனால அப்படியே உங்களுக்கு அந்த கட்டிங் அப்படி தூக்கிட்டு உட்காரும். அப்படியே எப்படி பார்க்க எப்படி இருக்கும் அந்த கட்டிங்கன்னா, போட்டு பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் தைச்சிட்டு அவ்வளோ அழகாக உட்காரும். ஏன்னா ஒரு பாயிண்ட் கூட உங்களுக்கு ஜாஸ்தி வராது. இந்த பாருங்கள், இப்படி வேஸ்ட் வச்சோம்னா அந்த வேஸ்ட் கரெக்டாக இருக்கும். என்ன இப்படி வச்சு நம்ம இந்த அளந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். வேஸ்ட்டு மேலேயும் கீழெல்லாம் போகாது, தையல் போக மிச்சம் கரெக்டாக அப்படியே இருக்கும். அந்த பாருங்கள், 8 இன்ச்சுன்னா 8 இன்ச்சு கரெக்டாக இருக்கும். இந்த செஸ்ட்டும் அவ்வளோதான். இப்படி வச்சிங்கன்னா மார்ஜின் போக உங்களுக்கு 10 இன்ச்சுன்னா 10 இன்ச்சு கரெக்டாக அப்படியே வரும். என்ன மிஸ்ஸே ஆகாது, ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாது. நீங்கள் விற்க கரெக்டாக வச்சு பிடிச்சிங்கன்னா அப்படியே கரெக்டாக வரும். 10 இன்ச்சு பாருங்கள், கரெக்டாக 10 இன்ச்சு. இந்த மேலே செஸ்ட்டும் அவ்வளோதான், ஆர்மல் அவ்வளோதான், எல்லாம் அப்படியே நீட்டாக வரும். இது பேக்கு, டீப் நெக்கு, ஃப்ரண்ட்டு உங்களுக்கு ஃப்ரண்ட்டு போட் நெக்கு. இப்போ நம்ம நெக்குக்கு இந்த மார்ஜின் எடுத்துருவோம். எப்பவுமே இந்த டீப் நெக் எடுக்கும்போது என்ன பண்ணுவோம் நம்மனா, ஷோல்டர் கம்மி பண்ணி வைப்போம் இல்லையா. இதில் கம்மி 1 இன்ச் மட்டும்தான் கம்மி பண்ணியிருக்கோம். இது கீழே விழுந்துடாதன்னா விழும், இது கீழே விழும்படி. அதை தான் கீழே விழாமல் இருக்கிறதுக்கு தான் என்ன பண்ணோம்னா, இந்த போட்டு என்ன பண்ணோம்னா நம்மளை அப்படியே இழுத்து பிடிக்கும். இந்த போட்டு எங்கே நிற்கிதோ இதை விட வெளியே போகாது. அப்போ என்ன பண்ணணும், இப்படி ஜாயின் பண்ணிட்டோம்னா இது வெளியே போக விட்டாத இந்த போட்டு எவ்வளோ அகலம் இருக்குமோ அவ்வளோ அகலத்தில் பிடிச்சிங்க கட்டியாக. இதுக்கு பேர் தான் ஃப்ரண்ட்டு போட் நெக்கு, பேக்கு டீப் நெக்குன்றது. நீங்களும் இந்த மெத்தடில் வெட்டி பாருங்கள், இது உங்களுக்கு நல்லா அழகாக வரும். சில பேர் இந்த இடத்துல டாட் வைப்பாங்க. நமக்கு டாட்டு இந்த இடத்துல வச்சுட்டோம்னா இங்கே கீழே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க.
எவ்வளோ டாட் பிடிக்கிறீங்களோ அவ்வளோ வந்து வச்சுக்கலாம். நம்ம அது இன்பெல்ட் வீனாக வைக்கலாம், இல்லை மேலே கூட வச்சுக்கலாம். ஆனால் இன்பெல்ட் வீன் வச்சா ரொம்ப அழகாக இருக்கும். மேலே வச்சோம்னா அது பிரின்சஸ் கட் மாதிரியே லுக்கு போயிடும். அதனால் வேண்டாம், பிரின்சஸ் கட்டோட லுக்கு போயிடும். பாருங்கள், இப்படி வச்சுக்கோங்க, அருமையாக உக்காரும். இதுக்கு இதிலே நீங்கள் பெல்ட் வேணும்னா பெல்ட் வெட்டிக்கலாம். உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி வெட்டிக்கலாம். இதை நீங்கள் உங்களுக்கு என்ன மெத்தடில் வேணுமோ அந்த மெத்தடில் நம்ம வெட்டிக்கலாம். வித் பெல்ட்டாக வெட்டிக்கலாம், வித்தவுட் பெல்ட் பிரின்சஸ் கட்டாக வெட்டிக்கலாம், இல்லை நார்மல் 4 டாட் ப்ளவுஸாக வெட்டிக்கலாம். உங்களுக்கு பேக் டீப் நெக்காக இருக்கும், ஃப்ரண்ட் போட் நெக்காக இருக்கும். ஃப்ரண்ட் போட் நெக் வந்து 4 டாட் வேணுமா, ஃப்ரண்ட் போட் நெக் வந்து பிரின்சஸ் கட் வேணுமா, ஃப்ரண்ட் போட் நெக் வந்து போட் நெக் வந்து பிரின்சஸ் கட் வித் பெல்ட் வேணுமா, இப்படி நம்ம எப்படி வேணுமோ அப்படி மாற்றிக்கலாம். சாரி, கட்டோரியே வேணும்னா கூட நம்ம இதில் கட்டோரி ப்ளவுஸஸாக கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது எப்படி கொஞ்சம் டஃப்பாக இருக்கும், ஆனால் நம்ம பண்ணிக்கலாம். எப்படி பேக் டீப் நெக்கு, ஃப்ரண்ட் போட் நெக்கு வித் கட்டோரி. அது நினச்சி பாருங்கள், எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு ப்ளவுஸும் ஒரு டிஃப்ரெண்ட்டாக வரும் உங்களுக்கு. இது நீங்கள் வெட்டி பழக நல்லா உங்களுக்கு ஒரு பெரிய டெய்லர் ஆகிடுவீங்க. மீண்டும் ஒரு அடுத்த நல்ல ஒரு வீடியோவை சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது கோபிராஜன். நன்றி, வணக்கம்.